வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. டெல்லியில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாட்டுடைய பண்பாடு, தமிழ்நாட்டுடைய அடையாளமாக ஒரு அலங்கார ஊர்தி என்பது ஒவ்வொரு ஆண்டும் பங்கெடுக்கும். கடந்த சில ஆண்டுகளாக அந்த அலங்கார ஊர்தியை அந்த குடியரசு தின விழா பரேட்ல பங்கெடுப்பதுல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்பது இருக்கிறது. அதேபோல் இந்த ஆண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அந்த அலங்கார ஊர்தி என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு தகவல் என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசின் சார்பாக அந்த தகவல் முற்றிலுமாக தவறான தகவல் அப்படின்னு மறுத்திருக்காங்க. சுழற்சி முறையில அடுத்த ஆண்டு தான் நமக்கான வாய்ப்பு. இந்த ஆண்டு நமக்கான வாய்ப்பு என்பது கிடையாது. பங்கேற்க முடியாது அப்படின்னு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டும் சொல்றாங்க. பட் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே. பழனிசாமி, அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மெத்தன போக்கின் காரணமாக இந்த முறை அலங்கார ஊர்தியை நாம அந்த பரேட்ல பங்கெடுக்க முடியவில்லை. ஆகவே இது ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இந்த நேர்காணலில் டெல்லியிலிருந்து திரு நிரஞ்சன் குமார் அவர்கள் இணைந்துள்ளார். நிரஞ்சன் குமார் ஒரு நீண்ட காலமாக தொலைக்காட்சியில் பணியாற்றிய ஒரு செய்தியாளர். டெல்லி சம்பந்தமான எல்லா செய்திகளையும் அவரு அங்கிருந்து வழங்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் அதிலிருந்து வெளியேறி ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா தன்னுடைய பணியை தொடர்கிறார். அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்போம். நிரஞ்சன், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி எங்களோடு இணைந்து இந்த இன்டர்வியூல உங்ககிட்ட இந்த விஷயம் தொடர்பாக பேசுறது. சோ நிரஞ்சன்ட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். உங்களுக்கே தெரியும், நாம அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். அப்படிதான் நிரஞ்சன் குமார்லாம் இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா அவர் வெளியே வந்திருக்காரு அப்படின்னா அதற்கான காரணம் நீங்க தான். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். சோ நிரஞ்சன், இந்த அலங்கார ஊர்தி ஏன் ரிஜெக்ட் செய்யப்பட்டுச்சு? ஏன்னா அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். பட் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? இல்ல இல்ல, அது ரிஜெக்ட் பண்ணல. இந்த முறை நாம கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இயலாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் என்ன நடந்திருக்கு இந்த விவகாரத்துல? இது நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சு? வணக்கம் ஷபீர். ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய டெல்லி சம்பந்தமான விஷயங்கள் பல தரப்பட்ட ஊடகங்கள்லயும் நம்ம பேசலாம். இந்த அலங்கார ஊர்தி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அது சர்ச்சைக்குள்ளானதாகவே இருக்குது. அது ஏன் இப்படி சர்ச்சைக்குள்ளானதாகவே வச்சிருக்க விரும்புறாங்க அப்படின்றதுதான் மிக முக்கியமான கேள்வியா எழுது. வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களுமே ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசுக்கு எதிரான தொடர்ந்து அறிக்கையும் நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது மாறி இருக்கு. ஒரு ரிபப்ளிக் டே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாட வேண்டிய ஒரு 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 நாளை இப்படி சர்ச்சைக்குள்ளானதா தொடர்ந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. 2022 தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டது. நம்ம தான் அது ரொம்ப விரிவான முறையில உள்ள என்ன நடந்தது அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் உட்பட வச்சு நம்ம ரொம்ப டீட்டெயிலான ஒரு நியூஸ் கவரேஜா பண்ணியிருந்தோம். அதுல மருது சகோதரர்கள் உருவங்கள் இடம்பெற்றிருந்தது. அதை பத்தி அவங்க யாருன்னே அந்த செலக்ஷன் பேனல்ல இருந்தவங்களுக்கு தெரியல. வேலு நாச்சியார் மாதிரியான சுதந்திர போராட்ட வீராங்கனைகளை பத்தின விஷயங்கள் அந்த செலக்டிங் பேனல்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியல அப்படின்றதுதான் நம்ம அந்த ரிப்போர்ட்ல நமக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா அது பார்லிமெண்ட் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. தமிழ்நாட்டுல அந்த நிராகரிக்கப்பட்ட அலங்கார ஊர்தி எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகப்பட்டது எல்லாமே தெரியும். அதே வருஷம் வெஸ்ட் பெங்காலும் சரி கேரளாவும் சரி நிராகரிக்கப்பட்டிருந்தது. அந்த வருஷம் நாராயணகுரு அவர்களுடைய உருவத்தை பிரதானமா வச்சு கேரளா ஒரு அலங்கார ஊர்தியை தயார் செஞ்சிருந்தாங்க. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸுடைய 125வது பிறந்த நாளை சம்பந்தப்படுத்தி ஒரு அலங்கார ஊர்தி பண்ணப்பட்டிருந்தது. ஆனா இது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாம நிராகரிக்கப்பட்டது. முதல்ல இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல ஏன் இவ்வளவு சர்ச்சை இருக்குதுன்றத நமக்கு புரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருள், ஒரு தீமை மத்திய அரசு சொல்லிடுவாங்க, இந்த தீம்ல தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் முதல்ல வரைகலையா, அதாவது பேப்பர்ல அது சம்பந்தமான விஷயங்களை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி அப்புறம் வரும். டெல்லியில பொதுமக்கள் யாரும் வராத டிஃபென்ஸ் ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்குன்னு தனி ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க.
அங்கதான் இந்த அலங்கார ஊர்திகள் எல்லாமே தயாரிக்கப்படும். 3 கட்டங்களா ஆலோசனை நடத்தப்படும். ஃபர்ஸ்ட் இதுல என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அடுத்து அந்த தீமுக்குள்ள அந்த ஊர்தி தயாரிக்கப்பட்டிருக்குதான்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருட்களோ அல்லது தலைவர்களோ ஏதேனும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு போய் சேருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கலர்ஸ்ல இருந்து, கலாச்சாரத்துல இருந்து, என்ன சவுண்ட் யூஸ் பண்ண போறாங்க, என்ன நடனம் பயன்படுத்தப்பட போகுது, தீம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்த தீமுக்கு உட்பட்டு அந்த வருஷம் அந்த மாநிலத்துக்கு எது இருக்கும். உதாரணத்துக்கு கடந்த 2-3 வருடங்களாகவே நான் பாக்குற வரைக்குமே, நான் ரொம்ப பக்கத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்பேன், கீழடி சம்பந்தமான விஷயங்களை எப்படியாவது டிஸ்பிளே பண்ணிடணும். ஏன்னா வெறும் தமிழ்நாடு அளவுல இருக்கக்கூடியத இந்தியாவுடைய ரிப்பப்ளிக் டே பரேட்ல அது காட்டினோம்னா உலக அளவுக்கு போகும் அப்படின்றத பேசிக்கான விஷயம். ஆனா தொடர்ந்து இந்த விதிமுறைகள் அப்படின்ற சில காரணங்களை சொல்லி, இந்த விதிமுறைகள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஒரு அலங்கார ஊர்தியை நிராகரிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வெளிப்படையா சொல்லணும். அந்த குழுவுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தீமை பத்தின விஷயம் தெரியல, அந்த ஊர்தியில் இடம்பெற்றக்கூடிய விஷயம் பத்தி தெரியல, அதுக்கான நாலேஜ் இல்லைன்றதுக்காகவே நிராகரிக்கப்படுறதுதான் இங்க சர்ச்சையாகிட்டே இருக்கு. சோ இந்த ஆண்டுக்கான தீம் அப்படின்றது ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட். அப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கீழடி சம்பந்தமான ஒரு டிஸ்பிளே ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க விரும்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதற்கான பாடல்கள் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டிசைன்ஸ் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. பட் அது அங்க பிரசென்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க சரியா பிரசென்ட் பண்ணாங்களா இல்ல அவங்களுக்கு புரியலையா என்னன்னு தெரியல. அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 முறை தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் டெல்லிக்கு போய் இது தொடர்பான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ ஃபேக்ட் செக் யூனிட் ஒரு தகவலை சொல்றாங்க, அது முற்றிலும் மாறுபட்ட தகவலா இருக்கு. சுழற்சி முறையில இருக்கணும்னா அப்போ நீங்க ரேண்டமா தான் அவங்க சூஸ் பண்ண போறாங்கன்றது பொருள் இல்ல. வாய்ப்பு இந்த வருஷம் இல்லாதவங்களுக்கு அடுத்த வருஷம். அப்போ போன வருஷம் தமிழ்நாடோட இது டிஸ்பிளே ஆயிருச்சு, அப்ப இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத நம்மளே புரிஞ்சுக்கலாம். அனுப்பியிருக்கவே வேண்டாமே. எழக்கூடிய ரொம்ப ஒரு சாதாரணமான கேள்வி, போன முறை நமக்கு கிடைச்சிருச்சு, இந்த முறை நமக்கு கொடுத்தாலுமே கிடைக்காது, அப்ப நம்ம கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்றது ஒரு சாமானியனுக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். ரெண்டாவது, இந்த மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில நாங்க வாய்ப்பு வழங்குவோம்னு சொல்றது மீண்டும் அதேதான். இப்ப இந்த வருஷம் செஸ்ல நம்ம ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கிறோம். ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் எல்லாம் நடத்தி இருக்கிறோம். சோ இந்த வருஷம் செஸ் சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. அப்ப இந்த முறை செஸ்ஸை மையப்படுத்தி அவங்களுடைய தீமுக்கு உட்பட்டு நம்ம ஏதாவது ஒரு அலங்கார ஊர்தி செய்யறோம் அப்படின்னா அது நியாயமான விஷயம் தானே. இப்ப நீ அடுத்த வருஷம் தான், அடுத்த வருஷம் செஸ் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது, அடுத்து புது ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கும். இல்ல வேற ஒரு மாநிலத்திற்கு நம்ம ஏன் இதை உதாரணமா சொல்றோம், செஸ் உதாரணமா சொல்றோம்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ல நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல்ல தங்கம் வென்ற போது ஹரியானா மாநிலத்துடைய அலங்கார ஊர்தியில மையமா இடம் பெற்றது நீரஜ் சோப்ராவுடைய அவருடைய உருவம் தான். அந்த வருடம் ஒலிம்பிக்ல ஹரியானாவில சேர்ந்தவங்க யார் யாரெல்லாம் பதக்கம் வென்றாங்களோ அவங்க எல்லாருமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஹரியானா ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்றத உலக அளவுல அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க. சோ ஒவ்வொரு மாநிலத்திற்குமே அந்த வருஷம் அவங்க எதுல சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப கீழடிக்கு சர்வதேச அளவுல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, இந்த வருஷம் நம்ம பயன்படுத்தணும். இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய தலைவருக்கு 100ஆண்டு விழாவோ இல்ல 150வது ஆண்டு விழாவோ நடக்கலாம், அதை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அடுத்த வருஷம் அது கடந்து போனதா மாறிடும், அந்த வருஷம் அதுக்கான முக்கியத்துவம் இல்லாத விஷயமா. இதத்தான் 2 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பிரதமருக்கு டைரக்டா கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடுங்க, இது மாநிலங்களை கடுமையான முறையில புறக்கணிக்கிறதா இருக்கு அப்படின்னு. இது அரசியலாக்கப்படுறது அப்படின்றதுதான் பொதுமக்கள் மத்தியில வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு. இப்போ டெல்லியில எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது அடுத்த வருஷம் ஆரம்பத்துல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெல்லியுடைய டேப்லாய் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நேற்று பிரஸ் கான்பரன்ஸ் வச்சிருக்கிறாரு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுது, 4 வருடங்களுக்கு மேல தொடர்ந்து எங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு மத்திய அமைச்சர்கள் எதிர்வினையாற்றுறாங்க. ஒரு தேச நலன் சார்ந்த, தேச ஒற்றுமை சார்ந்த ஒரு நிகழ்வை அரசியல் நிகழ்வா மாறுறது. இப்ப டெல்லியோட எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல தொடர்ந்து 2 தரப்புமே அதை பேசுறாங்க. மத்திய அரசு சார்பில் பாஜகவினர் தொடர்ச்சியா அதை பத்தின விஷயங்களை பேசுறாங்க. இல்ல நிராகரிச்சாங்க, அரசியல் பண்றாங்கன்னு ஆம் ஆத்மி பேசுறாங்க. இது நல்லதாவே இருக்காது. நாட்டு மக்கள் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு சாதாரண ஒரு முக்கியமான நிகழ்வை இப்படி ஒரு சாதாரணமா இவங்க எடுத்துட்டு போறாங்களே அப்படின்றதான் எல்லாருமே பார்க்க நினைப்பாங்க. அதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. சோ நீங்க சொன்ன விஷயம் தான், அதாவது இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சா
ஏன் நீங்க அப்ளை பண்றீங்க? ஏன் அந்த முயற்சிய நீங்க எடுக்குறீங்க? அப்படின்றது தான் அந்த கேள்வி. அப்ப இவங்களுடைய பதில் அப்படின்றது கன்வின்சிங்கா இல்ல. ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படைத்தன்மை இல்லை. டிரான்ஸ்பரன்ட்டா இந்த ப்ராசஸ் இல்ல அப்படின்னு பார்க்கிறீங்களா? கரெக்ட். இப்போ எந்த இடத்திலுமே இங்க டிரான்ஸ்பரன்சி இல்ல. அந்த குழுவுல யார் யார் இடம் பெற்றிருக்காங்க அவங்களுக்கான. ஏன்னா கலர்ஸ பாக்குறதுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பாரு, டீமை பாக்குறதுக்குன்னு ஒரு அதிகாரி. சோ நீங்க டிரான்ஸ்பரன்சின்றது ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கத்தையும் சேர்த்து சொல்றீங்க. ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்றேன். அதே நேரத்துல தமிழ்நாடு அரசு கிட்ட இப்ப இவங்க சொல்லக்கூடிய ஃபேக்ட் செக் படி பார்த்தாலுமே 2022 அப்ப என்ன சொன்னாங்க மத்திய அரசு? நிராகரிக்கலாம் இல்லைங்க, எங்களுக்குள்ள அந்த 16 பேர் வரை 16 மாநிலங்கள் வரைக்கும் தான் நாங்க அதிகபட்சம் வைக்க முடியும். அதனால நாங்க அந்த வருஷம் தமிழ்நாட நாங்க செலக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப இந்த வருஷம் 4 ஸ்டேட்டுகள், 2 ஸ்டேட் வந்து அந்த டைமுக்கு வந்து அவங்க அதை டிஸ்பிளே பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டாவது தீமுக்கு உட்பட்டு வரல என்ன அப்படின்றது சொல்லணும்ல. இப்ப தமிழ்நாடு அரசு சுழற்சி முறையிலனா அப்ப 2022 நம்மளுடைய அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டப்போ அப்ப அரசுல இருந்த திமுக அரசு தெளிவா சொல்லியிருந்தாங்க, இல்ல அது மத்திய அரசு வேணுமெனே நிராகரிச்சிருக்கிறாங்க. நம்ம ரொம்ப பெரிய அளவுல கவனிக்க வேண்டியது அப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த அதீத அழுத்தம், தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் கொடுத்த அதீத அழுத்தம் போன வருஷம் நம்மளுடைய அலங்கார ஊர்தி டிஸ்பிளே ஆகிறதுக்கு பெரிய அளவுல வழிவகுச்சிச்சு. இது மீண்டும் மீண்டும் சொல்றது எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்றதான். அப்படின்னு பார்த்தா குஜராத் கடந்த 4 வருடங்கள்ல தொடர்ச்சியா அவங்க பங்கு ஏற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு வருஷம் அலங்கார ஊர்தி வந்து நிராகரிக்கப்பட்டதாகவோ அல்லது செலக்ஷன் ப்ராசஸ்க்கு வராம போனதாகவோ நம்ம கேள்விப்படவே இல்லை. எல்லா வருஷமும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் இது மீண்டும் மீண்டும் அப்ப தமிழ்நாடு அரசு இந்த முறை சுழற்சி முறையில வர்றத முதலையே எதிர்த்து இருக்கணும். அப்படின்னா ஏன்னா இது எதிர்ப்பு வரும்ன்றது தெரியும். நம்ம ஊர்ல இந்த அலங்கார ஊர்தி ரிபப்ளிக் டே பரேட்ல கலந்துக்கிறத ரொம்ப அதிக கவனம் செலுத்தி பாக்குறாங்க. அரசுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் இன்னும் அதீத கவனம் செலுத்தி இருக்கணும். கவனம் செலுத்தாம தமிழ்நாடு அரசு விட்டுட்டாங்க அப்படின்னு. சோ இது அரசுக்கு எதிரான விவாதமா ஒரு விமர்சனமா வரும் பட்சத்துல அதை தவிர்க்கிறதுக்கான விஷயம் இதை முதலே அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நாங்க டிஸ்பிளே அனுப்ப போறோம், இது இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு முதலே சொன்னாங்க. இந்த சர்ச்சை எதுவுமே வந்திருக்காது. அனுப்பியாச்சு, அனுப்பிட்டு அது செலக்ஷன் ஆகல அப்படின்னும் பொழுது அதுக்கான நியாயமான பதில்கள் என்ன காரணம் அப்படின்றத, ஒருவேளை நம்ம கொடுத்த தீம் சரியில்லையா? ஏன்னா இது நடக்காம இல்லை. 2022 நம்ம கொடுத்த அலங்கார ஊர்தியில இடம்பெற்றிருந்த தலைவர்களை பத்தின புரிதல் அந்த குழுவுல இடம்பெற்றிருந்தவங்களுக்கு தெரியல அப்படின்றதுதான் அடிப்படையான விஷயம். அப்ப இந்த வருஷம் கீழடி பத்தி நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா அதை பத்தின புரிதல்கள் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல புரிய வச்சிருந்திருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். கீழடி சம்பந்தமான விஷயங்களை உலக அளவுல எடுத்துட்டு போறதுக்கான பெரும் முயற்சிகள் இருக்கு. அப்போ இந்த சான்ஸை நம்ம பெர்ஃபெக்டா பயன்படுத்தி இருந்தோம்னா அந்த 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 அதுக்கான திட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேகமா இருந்திருக்கும். நம்ம ரொம்ப பிரயாத்தனப்பட்டிருக்க வேண்டாம், அடுத்தடுத்த கட்டங்களை யோசிச்சுட்டு போயிருக்கலாம். அந்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி அப்படின்றதே இங்க பெரிய கேள்விக்குள்ளான விஷயமா இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 5, 6 மாநிலங்களுக்கு பெர்மனண்டா அவங்க வந்து எல்லா பரேட்லயும் அவங்களுடைய ஊர்தி இருக்கும். யூபி, மத்திய பிரதேஷ், குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம். அப்ப இந்த சுழற்சி முறை அப்படின்றது கடந்த சில ஆண்டுகளா தான் அவங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நாம ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்டோம்? நாம ஏன் கையெழுத்து போட்டோம்? இந்த சுழற்சி முறை வந்து கூடாது. உங்களுக்கு ஆன் மெரிட்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்றது தானே வந்து விஷயமா இருக்கணும். அப்போ இந்த சுழற்சி முறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் ஒத்துக்குச்சு அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குல்ல. அதான் அந்த 5 ஸ்டேட்ஸ் வந்து பர்மனண்டா இருக்கிறதுல அந்த சப் கிளாசஸ்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதே பார்க்க முடியுது. ஏன்னா பழைய ரூல்ஸ் படி எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ஏன் இது பிரச்சனையாயிட்டே இருக்குன்னா, தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு அதீத முக்கியத்துவம் இதுல வழங்கப்படுது. குஜராத் மாநிலத்திற்கு ஒவ்வொரு முறையுமே இதுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. இதுல வந்து நிறைய அரசியல் இருக்கு அப்படின்றதுதான் தொடர்ச்சியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாவே இருக்கு. இப்போ இந்த விஷயம் ஆயிருக்கிறதும் அதே மாதிரிதான். அரசியல் உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை அரசியல் கட்சிகள் எழுப்புறாங்க. இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னுமே கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். ஏன் இது ரிஜெக்ட் ஆச்சு, என்ன காரணம், நம்ம என்ன தீம்ல கொடுத்தோம், அதுக்கான ஏன்னா டிஸ்பிளே அந்த போட்டோஸ்ல கொடுக்க கூடாதுன்னு இல்லை. நம்ம 2022 நிராகரிக்கப்பட்ட போது அது சம்பந்தமான போட்டோஸ் வெளியே எக்ஸ்க்ளூசிவா நமக்கு கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த அலங்கார ஊர்திய நம்ம ஊருக்கு கொண்டு வந்து ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. நம்ம என்ன கொடுத்தோம், ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான காரணம் தெளிவா சொல்லப்படணும். இந்த சுழற்சி முறை அப்படின்ற காரணம் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல இருக்குமான்னு தெரியாது. நிச்சயமா அதுக்கான உண்மையான எக்ஸாக்ட் ரீசன் ஏதாவது இருக்கும். அதை சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகும். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி என்ன சொல்றாருன்னா,
இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மெத்தன போக்கின் காரணமாக நமக்கு இப்படி ஒரு நிலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. ஆனா ஃபேக்ட் செக் யூனிட்டோ அல்லது அரசு கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய பதில் பார்த்தீங்கன்னா, இந்த முறை ஆ ஒரு சுழற்சி முறையில நமக்கான வாய்ப்பு இதுல இல்லை அப்படின்றத அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துல வந்து இது சிக்கலாக மாறி இருக்கிறது? எந்த இடத்துல இது சர்ச்சையாக மாறி இருக்கிறது? யார் உண்மைய சொல்றாங்க? யார் மிஸ்லீட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுல அ சரியான தகவல் அப்படின்றது மக்கள்ட்ட போய் சேரணும் அப்படின்றது தான். பட் யாரு ஏதோ ஒரு இடத்துல தகவல்கள் மறைக்கப்படுது அப்படின்னு பார்க்கிறீங்களா? இந்த இஷ்யூவ டவுன் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதான் இதுல வந்து தமிழ்நாடு அரசு இந்த ரீசன சொல்லி ரூல் இருக்குன்றது அவங்க குடுத்திருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. அது திருப்பி இப்போ எதிர்க்கட்சிகள் தலைவர்களோ இல்ல மற்ற யாரும் கேட்கும் பொழுது அதுக்கான அப்போ உங்களுக்கு தெரியுமா இந்த முறை ஏற்கனவே இந்த முறை நமக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். நம்ம போன வருஷம் கலந்துக்கிட்டோம் அப்படின்றதுனால இந்த வருஷம் நம்ம கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தெரியுமா? தெரிஞ்சும் வந்து ஏன் நம்ம இந்த ஏன்னா மக்கள் வரி பணம் தான் போகுது. அதுவும் இல்லாம இப்ப இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுது, அரசுக்கு எதிரான பிரச்சனையா மாறுதுன்னா அதை தவிர்க்க வேண்டிய இடமும் அரசுக்கு சம்பந்தமான விஷயமா தான் இருக்கு. அதை இவங்க தவிர்த்திருக்கலாம். இப்பவுமே இந்த சர்ச்சையை வந்து இப்பவுமே இந்த சர்ச்சையை அவங்களால முடித்து வைக்க முடியும். அதுக்கு இந்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்றத தாண்டி வேற என்ன ரீசன் எக்ஸாக்டான என்ன ரீசன் அப்படின்றத சொல்லிடலாம். ஒருவேளை நம்ம கொடுத்த தீம் மத்திய அரசு கொடுத்த கருப்பொருளோட சேர்ந்து ஒத்து போகல, அதனால இது மாதிரியான விஷயங்கள் தான் ரீசனா இருந்திருக்கும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லாரையும் அப்படியே இது பண்ண மாட்டாங்க. அவங்க சொன்ன கிரைட்டீரியா நம்ம அதுக்கான சரியான விஷயங்களை கொடுத்திருக்க மாட்டோம். அதை டிஸ்பிளே பண்ணிருக்க மாட்டோம். அதுதான் அது என்ன ரீசன் அப்படின்றத தமிழ்நாடு அரசு சொன்னா மட்டும்தான் நமக்கு வெளியே தெரிய வரும். அதை எதிர்பார்க்கிறோம் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி நிரஞ்சன். எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.